ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு கோரக்கரருளிய சந்திரரேகை, பொன்னம்பலத்தில் செவ்வொளி, பாடலும் விளக்கத் தெளிவும். பாடல். காணவே கமல ஒளி கலந்தூடாடும், காரணியால் நாரணியால் கருத்தோடெய்தி, ஆணவமாம் காமியங்கள் அடங்கி போக, அருகிருந்து அமுதப்பால் அன்னை ஈவாள், பேணவே பொன்மேறு நேராய்த் தோற்றும், புகழுதற்கு அதன் பெருமை புத்தேன் மொய்க்கும், நாணவே நவகோணம் நடுவாய்க் காணும், நாரணனார் பீடம் எழு மாடம் உண்டே. பாடலின் வரிகளுக்கான பொருள் பதத்தினை அறிவோம். முதல் வரியில் உள்ள காணவே என்பது பார்த்தல் அறிதல் என்றும், அடுத்து உள்ள கமல ஒளி என்பதில் கமலம் என்பது தாமரை என்றும், அதனுடன் ஒளி என்பது சேர்வதால் தாமரையின் நிறமான இளஞ்சிவப்பு ஒளி என்பதாக பொருளாகிறது. அடுத்து உள்ள கலந்தூடாடும் என்பதினை கலந்து ஊடே ஆடும் என்பதாக பிரித்து பார்த்தால், கலந்து என்பது இணைதல் சேர்தல் என்றும், ஊடே என்பது நடுவில் என்றும், ஆடும் என்பது அசையும் அல்லது நடமாடும் என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது கமலமாகிய தாமரையின் நிறமானது இளஞ்சிவப்பு நிறமாகும். இந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளியானது நடுவில் ஆடும் என்பதாக பொருளாகிறது. இதில் ஒளியானது எதில் கலந்து எதில் நடுவில் ஆடும் என்பதனை பாடலின் அடுத்தடுத்த வரியில் வரும்போது பொருளறியலாம். இரண்டாவது வரியில் உள்ள காரணியால் என்பது மூலமான இறைவி என்பதாக பொருளாகிறது. அடுத்து உள்ள நாரணியால் என்பது சக்தி தேவி என்றும், கருத்தோடு எய்தி என்பது அறிவுடன் இணைந்த நிலை அல்லது சிந்தனையால் மேலோங்கிய நிலை என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது அனைத்து படைப்பிற்கும் மூலமான, அதாவது நமது உடல் உயிர் இயக்கத்திற்கு மூலமான சக்தியினை அருளச் செய்யும் குண்டலினி ஆற்றலே நமது உள்ளிருந்து இயக்கும் சக்தி தெய்வமாக அமைகிறது. அவளே காரணியால் நாரணியால் என்ற நிலையில் படைத்தலும் காத்தலுமாக ரசித்து கொண்டிருக்கிறாள். அவளின் அருளை பெறுதல் என்பது அறிவுடனே மனமானது சேர்ந்தால் மட்டுமே சித்தியாகும் என்பதாக இந்த பாடலின் வரியானது அமைகிறது. மூன்றாவது வரியில் உள்ள ஆணவமாம் என்பது மனதின் செருக்கு நிலை மற்றும் அகங்காரம் என்றும், காமியங்கள் என்பது புலன்கள் மூலம் ஏற்படும் பற்றுதல், ஆசைகள், இன்பங்கள் என்றும், அடங்கி போதல் என்பது இயக்கமற்ற நிலைக்கு போதல் என்பதாகவும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது மனதின் ஆதிக்கத்தால் உண்டாகும் செருக்கும் அகங்காரமும், அத்துடன் புலன்கள் ஐந்தின் மூலமாக தோன்றும் பற்றுக்களும் ஆசைகளும், அதனால் உண்டாகும் இன்ப நுகர்ச்சியும் இல்லாது போகும் நிலையானது ஏற்பட வேண்டும் என்பதாக பொருளாகிறது. நான்காவது வரியில் உள்ள அருகிருந்து என்பது நெருங்கி வந்து அல்லது தோன்றி என்பதாகவும், அமுதப்பால் என்பது மரணத்தை வெல்லும் மாமருந்து என்றும், அன்னை என்பது தாயானவள் என்றும், ஈவாள் என்பது ஓந்து அளிப்பாள் என்பதாகவும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது அன்னை என்பதாக இங்கே கூறப்பட்டிருப்பது சக்தியான குண்டலினி ஆற்றலைத்தான். ஆக குண்டலினி ஆற்றலானது நெருங்கி வந்தால் மரணத்தை வெல்லும் அமிர்தமானது வழியும் என்பதாக பொருளாகிறது. ஆனால் இங்கே கூறப்பட்டுள்ள நெருங்கி வருதல் என்பது அடுத்த வரியில் வரும்போதுதான் பொருளோடு அமையும். ஐந்தாவது வரியில் உள்ள பேணவே என்பது பாதுகாத்தல் அல்லது போற்றுதல் என்றும், பொன்மேறு என்பது பொன்னம்பலம் என்ற மூலையினை குறிப்பதாகவும் அமைகிறது. அடுத்து உள்ள நேராய் தோற்றும் என்பது பொன்மேருவுக்கு நேர் எதிராய் உள்ள நெற்றி பொட்டான அகக்கண்ணில் தோன்றும் என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது பொன்மேறு என்ற மூலையினை சுற்றிலும் குண்டலினி ஆற்றலானது வந்து சேர்ந்ததாலும், அதனை முறையே பராமரித்து பரவ விடுவதாலும் அது பேராற்றலாய் வியாபித்து உருமாற்றமடைந்து பொன்மேருவுக்கு நேர் எதிரான புருவ மத்தியான அகக்கண்ணில் தோன்றும் என்பதாக பொருளாகிறது. ஆறாவது வரியில் உள்ள புகழுதற்கு என்பது ஓங்குதல் விரும்புதல் என்றும், அதன் பெருமை என்பது அதன் மகத்துவம் என்றும், புத்தேன் என்பது புதுமையான தெய்வம் என்றும், மொய்க்கும் என்பது மேலாக சூழ்தல் அல்லது மேலாக பரவுதல் என்றும் பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது சக்தி தாயின் மகத்துவமானது எப்படி இருக்கும் என்றால், அது எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்குமாம். இங்கே நம்மை என்பதாக கூறப்பட்டிருப்பது நமது பேரியக்க நிலையான மூளையினை சுட்டி காட்டுவதாகும்.
ஏழாவது வரியில் உள்ள நானவே என்பது அடங்கியிருத்தல், அடங்கி போதல் என்றும், நவகோணம் என்பது 9 முடுக்குகள் அல்லது 9 ஆற்றல் சக்திகள் என்றும், அடுத்து உள்ள நடுவாய் காணுதல் என்பது நடுவில் தோன்றும் அல்லது மையத்தில் தோன்றும், மற்றொன்றாக நடுவில் வியாபித்து நிற்கும் என்பதாக பொருளாகிறது. இதனை இணைத்து பொருள் காணும்போது 9 இயக்கம் பெறும் இணைப்புகளில் சக்தியானவள் நடுவில் நின்று வியாபித்து இயக்கம் கொள்வாள் என்பதாக பொருளாகிறது. 8வது வரியில் உள்ள நாரணனார் பீடம் என்பது விஷ்ணு படுக்கை அல்லது விஷ்ணு இருக்கை என்பதாக பொருளாகிறது. விஷ்ணு இருக்கையாக இருப்பது பாம்பு படுக்கையாகும். ஆக நாரணனார் பீடம் என்பதாக உவமைப்படுத்தி இருப்பது குண்டலினி ஆற்றலைத்தான். அடுத்து உள்ள 7 மாடம் உண்டே என்பதில் மாடம் என்பது வீடு அல்லது மண்டபம் என்பதாக பொருளாகிறது. இதன்படி பார்த்தோமானால் மேற்கூறியபடி சக்தி ஆற்றலின் தங்குமிடமானது 7 வகையானதாக இருக்கிறது என்றே பொருளாகிறது. பாடலின் வரிகளிலுள்ள சொற்களுக்கு மறைப்பொருள் சூட்சுமங்களை அறிந்து கொண்டு விட்டோம். இனி இதனை முறையாக மாற்றி அமைத்து பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை அறிந்து கொள்வோம். கமலம் என்ற தாமரை நிறமானது இளஞ்சிவப்பு நிறமாகும். இந்த இளஞ்சிவப்பு நிறத்தின் ஒளியினை காணுதலே குண்டலினி சக்தியின் இயக்க ஆற்றலினை காணுதல் என்பதாக நம் அனைத்து சித்தர் பெருமக்கள் கூறியிருப்பினும் இதனை கோரக்கர் சித்தர் பெருமானே மிக பிரத்யேகமாக கூறியிருப்பது அறியத்தக்கது. அப்படி கூறியிருப்பதில் இந்த பாடலும் ஒன்றாக அமைகிறது. ஏற்கனவே செவ்வொளினை பற்றி பல பதிவுகளில் கூறியிருப்பினும் மீண்டும் அதையே பதிவாக எடுத்திருப்பதின் காரணமானது மீண்டும் அதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொள்ளத்தான். குண்டலினி ஆற்றலானது எப்படி இயக்கமடைந்து எப்படி விரிவடைந்து எங்கே முழுமை பெறுகிறது என்பதும், அப்படி முழுமை பெறும் இடத்திலிருந்து தோன்றும் பரிமாற்றத்தின் பிரதிபலிப்பே ஒளியாகவும் தோன்றுகிறது என்பதுதான் பாடலின் சாராம்சமாகும். இவை அனைத்தும் பாடல் வரிகளில் மறைப்பொருள் சூட்சுமமாக அருளப்பட்டிருப்பதால் அதனை சரியான பொருள்பதம் கண்டு தெளியும் போதே பாடலுக்கான சரியான பொருள்பதமானதும் விளங்கும். இந்த பாடல் வரிகளில் உள்ள சொற்களுக்கான பொருள் பதத்தினை அறிந்து கொண்டு விட்டதால் இனி அதை முறையாக வரிசைப்படுத்தி பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை அறிவோம். பாடலின் முதல் வரியில் உள்ள காணவே என்பது புறக்கண்களால் காணுதலை குறிப்பிடுவதல்ல. இந்த குண்டலினி இயக்கமானது நமது அகத்துள்ளே உள் இயக்கமாக நடைபெறுவதால் அதனை காணுதல் என்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பது அகக்கண்ணால் காணுதல் தான். அதாவது புருவ மத்தி என்னும் மனக்கண்ணை குறிப்பிட்டு காட்டுவது. இதைத்தான் பாடலின் முதல் வரியில் காணவே கமல ஒளி கலந்தூடாடும் என்பதாக அமைய பெற்றிருக்கிறது. அப்படி கலந்தூடாடும் என்பதாக கூறப்பட்டுள்ள இடமானது பொன்மேரு என்ற பொன்னம்பலத்தில்தான். அதாவது மனிதனின் மூளையில் நடக்கும் இயக்கத்தினை குறிப்பது. அப்படி பொன்னம்பலத்தில் இணைந்து இயங்கும் குண்டலினி ஆற்றலைத்தான் பாடலின் 5வது வரியில் பேணவே பொன்மேரு நேராய் தோற்றும் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பேணவே என்பது பாதுகாத்து பராமரித்தல் என்பதாக அமைவதால் குண்டலினி சக்தியினை அதிகப்படுத்தி பரவ விட வேண்டும் என்பதாகவே பொருள்படும். இப்படி பரவி நிற்பது பொன்னம்பலம் என்ற மூலையில் நடைபெறுவதால் அதன் மூலம் தோன்றும் இயக்கத்தின் வெளிப்பாடுதான் செவ்வொளி தோன்றுதலாகும். அதனால்தான் இது பொன்னம்பலத்தில் நேர் வாசலாக இருக்கும் அகக்கண்ணில் தெரிவதாக அமைகிறது. இந்த குண்டலினி ஆற்றலானது எப்படி இயக்கம் பெற்று எப்படி வலுப்பெற்று எப்படி முழுமையடைகிறது என்பது பாடலின் அடுத்தடுத்த வரிகளில் வந்தமைகிறது. குண்டலினி ஆற்றலை சக்தியாக பாவித்து காரணியால் நாரணியால் என்பதாக புகழ்கிறார் நம் சித்தர் பெருமான். அனைத்திற்கும் மூலமான தெய்வமாக பாவித்து காரணியாகவும் காத்து ரட்சிக்கும் ஆற்றல் பொருந்திய நிலையில் நாரணியாகவும் பாவித்து கூற காரணம் மனிதனின் உயிர் உடல் இயக்க ஆற்றலுக்கு குண்டலினி என்பது முதன்மையாக இருப்பதால் தான். ஆனாலும் இது ஒவ்வொரு மனிதரிடத்தும் இயக்கம் பெறாத நிலையில் நாராயணன் பீடமாக சுருண்டு பருத்த நிலையில்தான் உள்ளது. இதைத்தான் பாடலின் கடைசி வரியில் நாராயணர் பீடமும் 7 மாடமும் உண்டு என்பதாக பதிவிடுகிறார். நாராயணன் பீடம் என்பது பாம்பனை என்பதால் அது சுருண்டு படுத்திருப்பது போல குண்டலினி ஆற்றலானது இயக்கமற்று சுருண்டிருக்கிறது என்ற பொருளில் அமையுமாறு உள்ளது. குண்டலினியை பாம்பாக உருவப்படுத்த காரணம் பாம்பானது படுத்திருந்து நகரும் பொழுது அது எப்படி சீறி கொண்டு முன்னேறி செல்லுமோ அதுபோல குண்டலினி ஆற்றலானது இயக்கம் பெற்றால் கண்ணிமிக்கும் நேரத்தில் சீறி செல்லும் என்பதனை ஒப்புமைப்படுத்தத்தான்.
அப்படி சீறி எழும் குண்டலினி என்ற இயக்க ஆற்றலானது மேலேறும்போது அது தங்கிச் செல்லும் இருப்பிடமானது 7 வகை உண்டு என்பதைத்தான் எழுமாடம் உண்டோ என்பதாக பாடல் வரியானது அமைகிறது. ஆக மூலத்திலிருந்து வீறு கொண்டு எழும் குண்டலினியானது மேல்நோக்கில் உள்ள 7 வகை மாடங்களில் வியாபித்து எழும். அதுவே மூலாதாரம் முதல் துரியம் வரையிலான 7 சக்தி மையங்களை குறிப்பதாக அமைகிறது. ஆக மூலாதாரத்திலிருந்து எழுந்து பொன்மேரி என்ற பொன்னம்பலத்தில் வந்து அமர்வதே குண்டலினி இயக்கமானது முழுமை பெறும் நிலையாக அமைகிறது. சுருண்டு இயக்கமற்ற நிலையில் இருக்கும் குண்டலினி ஆற்றலினை இயக்கம் பெற வைக்க வேண்டுமானால் ஆணவமாம் காமியங்கள் அடங்கி போன நிலையில் காரணியான குண்டலினியோடு கருத்தோடு கலந்து நிற்க வேண்டுமாம். அதாவது மனதின் உணர்ச்சி நிலை எண்ணங்களிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுபட்டு அறிவின் நிலையில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றே பொருளாகும். ஆணவம் என்பது அகங்காரம் மற்றும் மனதின் செருக்கு என்பதாக அமைகிறது. அத்துடன் காமியங்கள் என்பது ஆசைகளாலும் பற்றுக்களாலும் தோன்றும் மனதின் செயல்பாடுகளை குறிக்கும். ஆக இந்த 2 நிலை இயக்கங்களும் மனதின் ஆதிக்க நிலைக்கு அடங்கி போகும் புலன்கள் 5 மூலமாக தோன்றும் இயக்க நிலையை குறிக்கிறது. இதனால்தான் புலன்கள் மூலமாக மனமானது செய்விக்கும் அனைத்து இயக்கங்களும் உணர்ச்சி நிலை இயக்கங்களாகவே இருக்கும். ஆக மனமானது ஒடுக்கம் பெறும் நிலையின் மூலமாக புலன்களும் ஒடுக்கம் பெற ஆரம்பிக்கும். இந்த நிலையில் அறிவு நிலையானது ஓங்கி நிற்கும். இந்த அறிவோடு காரணியால் இணைந்தால்தான் மேல்நோக்கு முகமாக வீறிட்டு எழுந்து 7 மாடங்களையும் கடந்து பொன்னம்பலத்தை சென்றடைய முடியும். கருத்தோடு எய்த வேண்டும் என்ற அறிவின் இயக்கமானது என்னவென்றால் கட்டுக்கடங்காமல் அதன் போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் சுவாசத்தையும் மனதையும் வசப்படுத்தி மகாரத்தை தோற்றுவிப்பதுதான். ஆக சுவாசங்களை இணைத்து மகாரத்தை தோற்றுவிப்பது அறிவுடன் சம்பந்தப்பட்ட இயக்கமாகும். ஆக மகாரம் தோன்றினால்தான் குண்டலினியானது விழிப்படையும். இப்படி மகாரத்தின் மூலமாக குண்டலினியானது விழித்தெழுந்து மேலேறும் நிலையைத்தான் 7 மாடங்களிலும் நிலை பெற வேண்டும் என்பதாக பதிவிடுகிறார் நம் சித்தர் பெருமான். இங்கே 7 மாடங்கள் என்பது குண்டலினியின் வீடாக அமைகிறது. குண்டலினியின் தோற்ற இருப்பிடம் சிரசு என்பதாக இருந்தாலும் அது நிலைத்து இயக்கம் பெறும் இடம் மூலாதாரம் என்பதால் அதன் தொடக்க இடம் மூலாதாரமாகத்தான் அமைகிறது. ஆக மூலாதாரம் முதல் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, துரியம் என்ற நிலையில்தான் குண்டலினின் வீடு 7ஆக அமைகிறது. இதில் துரியம் என்ற சிரசின் மையப்பகுதியே கடைசி நிலையான பொன்மேருவாக அமைகிறது. இந்த பொன்மேரு என்பதில் ஒரு சூட்சுமமானதும் அடங்கியிருக்கிறது. சாதாரண நிலையில் இருக்கும் ஒரு மனிதனின் மூளையானது பொன்மேரு என்ற நிலையில் இருப்பதில்லை. யோக நிலையில் மகாரத்தின் மூலமாக குண்டலினி ஆற்றலானது மூளையில் வந்தடைந்தால்தான் அது பொன்மேரு என்ற பொன்னம்பலமாகிறது. பொன்மேரு என்று சொல்ல என்ன காரணம் என்பதின் விளக்கத்தினை அறிந்து கொள்வோம். பொன் என்பது உலகங்களில் மேலானதாக இருப்பது. அப்படி அது மேலாக இருக்க காரணம் கழிவுகளற்ற நிலையில் ஆணி பொன்னாக இருப்பதால் தான். பஞ்சபூதங்களால் தோற்றம் பெற்றவை அனைத்தும் பஞ்சபூதங்களாலே அழிவுறும் என்பதற்கு இந்த ஆணிப்பொன் மட்டுமே விதிவிலக்காக அமைகிறது. காரணம் எந்த ஒரு பொருள் மற்றும் உயிரின் அழிவிற்கு அதில் இருக்கும் மலங்கள் என்ற கழிவுகளே காரண காரியமாகவும் அமைகிறது. ஆனால் பொன்னில் மட்டும் மாசறு பொன்னாய் சுத்தமாய் இருப்பதால் அது அழிவிலிருந்து விடுபட்டு காலங்கள் தோறும் கடந்து நிற்கிறது. இதை போலத்தான் குண்டலினி ஆற்றலால் சூழப்பட்ட மூளையானதும் ரசவாதத்திற்கு ஆட்பட்டு கழிவுகள் நீங்கி மாசறு பொன் போல அழிவுறாத தன்மையினை பெறுகிறது. இதனை ஓமையாக எடுத்துரைப்பது தான் ஆணி பொன்னம்பலம் என்று சொல்லாகும். இப்படி ரசவாதத்தால் முழுமையடைந்த சிரசானது சக்தி மண்டலங்களால் சூழப்பட்டு ஒளி மண்டலமாக காட்சியளிக்கும் என்பதனை பாடலின் 6வது 7வது வரியான புகழுதற்கு அதன் பெருமை புத்தேன் மொய்க்கும் நானவே நவகோணம் நடுவாய் காணும் என்பதாகவும் அமைகிறது. நவகோணம் என்பது 9 சக்தி பீடங்கள் என்பதாகும். அதாவது நடுவாகி வியாபித்த குண்டலினி சக்தியானவள் 9 நிலைகளில் சக்தி ஆற்றலாக வியாபிக்கிறாள் என்பதுதான் பொருள். இதுதான் புத்தேன் மொய்க்கும் என்பதாகவும் அமைகிறது. புத்தேன் என்பது புதுமையான சக்தி தெய்வங்கள் என்றும், மொய்க்கும் என்பது அவர்களின் ஆற்றல் சூழ்ந்திருத்தல் என்பதாகவும் அமைகிறது. இந்த சக்தியானவர்கள் பிரம்மாவின் ஆற்றலில் பிரம்மணியாகவும், கார்த்திகையின் ஆற்றலில் கார்த்திகை என்றும், இந்திரனின் ஆற்றலில் இந்திராணி என்றும், மகேஸ்வரனின் ஆற்றலில் மகேஸ்வரி என்றும்,
நரசிம்மன் ஆற்றலில் நரசிம்மி என்றும், ருத்ரனின் ஆற்றலில் ரௌத்ரி என்றும், வராகனின் ஆற்றலில் வராகி என்றும், விஷ்ணுவின் ஆற்றலில் வைஷ்ணவி என்றும், சிவனின் ஆற்றலில் சிவ என்றும் அமைகிறார்கள். ஆக நவசக்தி மண்டலங்களால் சூழப்பட்டதே பொன்னம்பலம் என்றும், இந்த சக்தி ஆற்றலின் அருளால் வழங்கப்படுவதே அமிர்தப்பால் என்றும் பாடலானது முழுமை பெறுகிறது.